நமக்கு 5 உடம்பு இருக்கு. இந்த உடம்பு இருக்க இது இட்லி தோசை இதெல்லாம் சாப்பிட்ற உடம்பு. இதுக்கு அன்னம்னு பேர். அன்னம்னா சோறு, அன்னமய கோஷம், சோற்றினால் ஆகிற கோஷம்னா உடம்பு. அதுக்கு அடுத்து காற்று, பிராணம்னு சொல்கிறது. அதனால யாருன்னா செத்து விட்டா தெலுங்கில் நாங்கள் பிராணம் போயிருந்தியே அப்படின்னுவோம். பிராணம்னா காற்றுன்னு அர்த்தம், உயிர் மூச்சு. ஸோ நீங்கள் உட்காந்துருந்தாலையும் தூங்கியிருந்தாலையும் படுத்துருந்தாலையும் உங்கள் மூக்குக்குள்ளே காற்று போகிற வரைக்கும் தான் நீங்கள் குப்சாமி கோவிந்தசாமி முனியாத்தா. இப்படி பார்த்துட்டு காற்று இல்லைன்னு கையாட்டான்னா நீ ஓடிவிட்டேன்னு அர்த்தம், யூ பேக்ட் ஆஃப். அதுக்கு பிராணமய கோஷம்னு பேர். 3வது நீ தூங்குற. நீ தூங்கினுக்கிறது உண்மைதான், ஆனால் அதுக்குள்ளே உனக்கு அழுக வருது, சிரிப்பு வருது, ரயிலில் மிஸ் பண்ணுற, தண்ணியில் மூழ்கி போகிற, யாரோ ஒன்று துரத்துறாங்க, பாம்பு கடிக்க வருது. அது மனம் என்கிற ஒரு உடம்பு, மனோமய கோஷம், மனதினாலான உடம்பு. அது 3வது உடம்பு. 4வது த ரேஷனல் மைண்ட், தட்ஸ் கால்ட் விஞ்ஞானமய கோஷம், அறிவினாலான உடம்பு. 5வது இருக்கு இல்லையா, அதுதான் ஆனந்தமய கோஷம். ஆன்மீகத்தில் மெய்ஞானிகள் பெறுகிற உடம்பு ஆனந்தமயம். அதுக்கு ஒரு படி நிலை கம்மியாக இருக்கிறது தான் விஞ்ஞானமயம். ஸோ உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞான உண்மைகளும் கூட விஞ்ஞானமய கோஷத்திற்கும் அந்த சந்தோஷமய கோஷத்துக்கும் இடைப்பட்ட ஒரு அன்னோன் பீரியடில் வந்தது தான். மேடம் கியூரி உட்காந்து எழுதினே இருக்கிறார் ரேடியோ ஆக்டிவிட்டி தியரி. தூக்கம் வருது, ஒன்றும் புரியலன்னு போய் தூங்கிட்டான். மன்னர் காத்தால் பார்த்தா த தியரி இஸ் வெல் ரிட்டன் தேர். எப்படி நடந்தது? அந்த நினைப்பில் போய் படுத்தா. பாதி தூக்கத்தில் இவளுக்கு when she was having a thoughtless mind, it reflected, the truth reflected. ஸோ தூக்க கலகத்திலே வந்து அதெல்லாம் ஃபில்அப் பண்ணிட்டு போய் திருப்பியும் படுத்துக்கிட்டா. ஸோ மேடம் கியூரி ஃபவுண்ட் ரேடியோ ஆக்டிவ் தியரி ஒன்லி when she was in a blank mind. அந்த பிளாங்க் மைண்ட் தான் ஆனந்தமய கோஷம். தாமஸ் ஆல்வா எடிசன் இருக்கான், அவன் ஒன்றும் ரயில் இன்ஜினை கண்டுபிடிக்கல, டீ போட்டுன்னு இருந்தான். அப்போ பாத்திரத்தை ஸ்டவ் மேலே வச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு ஒரு தட்டை மூடினான். அந்த நீராவியில் தட்டு வந்து கொடக்கொடான்னு ஜம்ப் பண்ணுறதை பார்த்த உடனே அவனுக்கு ஒரு ஃப்ளாஷ் வந்தது. அப்படி தான் ஸ்டீம் என்ஜின் கண்டுபிடிச்சான். அண்டு ஒரு ராஜா கூப்பிட்டு ஆர்கமெடிஸ் கிட்ட சொல்கிறான், நீ வந்து எனக்கு ஒரு ஆள் கோல்டு கிரவுன் ப்ரெசன்ட் பண்ணியிருக்கான், அதில் ரியல் கோல்டு கண்டென்ட் எவ்வளோன்னு சொல்லணும், இல்லைன்னா உன்னை கழுத்தை வெட்டிடுவேன்னா. அவன் ஒன்றும் விஞ்ஞானி ஆகிறதுக்காக இல்லை, அவன் தண்ணி தொட்டில் படுத்துனா ஐயோ கழுத்து இருக்குமோ போடுவான்னு பயந்துன்னு இருந்தான். அப்போ அவன் குளிக்கிற போது அந்த வாட்டர் கொஞ்சம் ஊசாச்சு இல்லை அந்த தண்ணி தொட்டிலேருந்து. உடனே யூரேகான்னு காத்துன்னு நடுரோடுக்கு வந்தான். எல்லோரும் என்னடான்னாங்க. ராஜா கேட்ட கேள்விக்கு எனக்கு பதில் கிடச்சிச்சு. நம்முடைய வெயிட்டுக்கு எவ்வளோ தண்ணி வெளியே வருதோ அதனுடைய ஈக்குவலண்ட்டை வச்சாக்கா ரியல் டென்சிட்டி கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னா. சரி எங்கே போகிறேன் நாங்கள்? ராஜா கிட்ட சொல்கிறதுக்கு போகிறேன்னா. இப்படியா போவேன்னா? அது வரைக்கும் அவன் அம்மனமாக இருக்கிறதே அவனுக்கு தெரியல. he was not even knowing that he is star naked. அப்போது ஆர்கமெடிஸோட தியரி எப்போ வந்தது? அவனை மறந்த நிலையில், தன் வயம் இழந்த நிலையில். ஸோ உலகத்தின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள் எல்லாம் அவர்களை மறந்த நிலையில் வந்தது. ஸோ அவர்களை மறக்கிற நிலை இருக்கு இல்லையா, அதுதான் ஆனந்தமயம்ன்றது. எல்லாம் மற என்னை மறந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. எல்லாம் மற, எனக்கு எந்த ஞாபகமே இருக்கக்கூடாது. மை மைண்ட் ஷுட் பி நேக்கட். அந்த நிலை தான் எனக்கு வேணும்னு அருணகிரி பெருமான் கேட்குறாரு. அந்த நிலையை இந்த விஞ்ஞானிகள் தொட்ட போது ஆக்சிடென்டலாக வந்தது தான் உங்களுடைய அத்தனை விஞ்ஞான உண்மைகளும். அதனால் விஞ்ஞானம் ஒரு பெரிய விஷயமே கிடையாது. பெரிய விஞ்ஞானிகள் ஐசக் நியூட்டன் மாதிரி ஆளுங்க லாஸ்ட்டில் என்ன தெரியுமா சொன்னாங்க? எங்கே விஞ்ஞானம் முடியுதோ அங்கே தான் வந்து மெய்ஞானம் மலர்கிறது அப்படின்னாங்க. உங்களோட டென்சிங், நார்கே, எட்மண்ட், இலாரி இவங்கெல்லாம் எவரெஸ்ட் ஏறினானுங்க. ஏறிட்டு வந்த உடனே அவங்கள இன்டர்வியூ பண்ணுறாங்க. அங்கே வந்து ஹாவ் யூ சீன் தி ஐஸ் மேன், கோல்டெல்லாம் கொட்டி கிடக்குன்னு சொன்னாங்களே, அதெல்லாம் பார்த்தீங்களா அப்படின்னு. அவன் சொல்கிறான், எப்படா கீழே இறங்குவோன்னு உயிரை பிடிச்சின்னு வந்திருக்கோம், எங்களுக்கு ஐஸ் மேனும் தேவையில்லை, மாணிக்கமும் தேவையில்லை அப்படின்னாங்களாம். So when you touch the ultimate truth, you will not be interested. You are back to the pavilion again. You will come back. And சந்திரனில் கால் வச்சான் யூரி கெகரின், ஆம்ஸ்ட்ராங், ஸ்மித். அவங்கள கேட்டாங்க, சந்திரனில் கால் வச்ச போது உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னு.
நாங்கள் யாருன்றதே மறந்து போயிட்டு ஒரு பிளாங்க் மைண்டு வந்துச்சு அப்படின்னானுங்க. ஸோ உலகத்தில் அந்த சத்தியத்தை தொட்டவர்கள் அத்தனை பேருடைய அனுபவங்களுமே பிளாங்க் மைண்ட் தான். அந்த நேரத்தில் அவங்களுக்கு எதுவுமே ஞாபகம் இருந்ததாக இது வரைக்கும் யாருமே பதிவு செஞ்சதே கிடையாது. அண்ட் மெய்ஞானிகள் அந்த நிலையை தொடுறாங்க. மெய்ஞானிகள் அந்த பிளாங்க் மைண்டை தொடுறாங்க, வாழும் காலத்திலே தொட்டுறாங்க. அவங்களாவது சந்திரனில் கால் வச்சு எவரெஸ்ட்டை தொட்டப்புறம்தான் வருது அவங்களுக்கு. ஆனால் ஒரு சிரடி பாபாவும் ராகவேந்தரும் பரமாச்சாரியாரும் உலகத்தில் வந்த அத்தனை மகான்களும் வாழ்கிற காலத்திலேயே அந்த எம்டினஸை ஃபீல் பண்ணிடுறாங்க. அப்படி போனால் அதுக்கு நிர்வாணம்னு பேர். ஸோ வாட் புத்தா டாக்ஸ் அபவுட், வாட் மகாவீரா டாக்ஸ் அபவுட் தி நேக்கட் மைண்ட், வாச்சா மகோச்சரம், நிர்வாணம் இஸ் அ எம்டி மைண்ட், எ தாட்லெஸ் பிளாங்க் மைண்ட். அதுதான் ஆனந்தமயம். தட் இஸ் அல்டிமேட் ஆன் எர்த். அப்போ ஒரு விஞ்ஞானமய கோஷத்துக்கு மேலே இருக்கிறது தான் ஆனந்தமய கோஷம். ஸோ எங்களை மாதிரி மகான்கள் வி பிகம் எம்பாடிமெண்ட்ஸ் ஆஃப் ஆனந்தா, சத் சித் ஆனந்தா. ஸோ விஞ்ஞானத்தை விட பெரிய நிலை எங்களுக்கு தான். அந்த விஞ்ஞானி சோகால்டு விஞ்ஞான கண்டுபிடிப்பெல்லாம் கண்டுபிடிச்சான் இல்லையா, அதெல்லாம் நீ டிரான்ஸ்லேட்டில் இருக்கிற போது அந்த விஞ்ஞானமய கோஷத்துக்கும் ஆனந்தமய கோஷத்துக்கும் நடுவில் டிரான்ஸ்லேட்டில் இருக்கான் இல்லையா, அப்போ தான் உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்துச்சு. இது ஆன்மீகத்தில் இருக்கு. வாட் ஐ எம் ட்ரைங் டு டெல் யூ இஸ் ஆல்சோ இன் ஆன்மீகம். ஜெயதேவர்னு ஒரு பெரிய மகான் இருந்தார். அவர் கீத கோவிந்தம் எழுதினே இருக்கார். அப்போ அவருக்கு எப்படி இருக்கும்னு புரியல. அதனால் நான் எண்ணெய் தேய்ச்சி குளிச்சுட்டு வரேன்னு பேப்பரெல்லாம் வச்சுட்டு குளிக்கிறதுக்கு போயிட்டார் ஆற்றுக்கு. அவருக்கு திடீர்னு ஸ்ட்ரைக் ஆச்சு. அவருக்கே தெரியாமல் சப்கான்ஷியஸ் மைண்டில் ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, என்ன எழுதணும் நெக்ஸ்ட்டுன்னு. வந்தார், மெக்கானிக்கலாக எழுதினாரு, போயிட்டார். திரும்பி வந்தவுடனே தலையெல்லாம் துவட்டின்ட்டு நான் அது கண்டுபிடிச்சிட்டேன்னாரு. என்னங்க சொல்கிறீங்க, இப்போ தான் நான் 1/2 மணி நேரத்துக்கு முன்னே வந்து எல்லாம் எழுதிட்டு போனேன்னாலாம் எழுதிட்டு போயிட்டார். ஏன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் கிளிக் ஆச்சு. அந்த மாதிரி ஆன்மீகத்தில் இருக்குது, விஞ்ஞானத்தில் இருக்குது, எல்லாத்திலும் இருக்குது. என்னை மறந்தாலும் யூ ஷுட் நாட் பி யுவர் செல்ஃப். அந்த அவேர்னஸ் இல்லாத நிலையில் தான் உலகத்தின் மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் எல்லாம் வந்தது. உனக்கு தலையெழுத்து நல்லா இருந்தால் நீ என்கிட்ட வருவேன். அப்போது நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ் வில் ஆட்டோமேட்டிக்கலி கம், ப்ரொவைடட் யூ டேக் மீ லிட்டில் சீரியஸ்லி. யூ டு கனெக்ட் யுவர் செல்ஃப் வித். நீ ஒரு செல்ஃபோன் வாங்கிட்டு ஒரு ஜியோ கனெக்ஷன், அச்சு கனெக்ஷன், ஏர்செல் கனெக்ஷன் வாங்காமல் வெறும் செல்ஃபோனை வச்சுன்னு ஊதுவத்தி காட்டி கற்பூரம் காட்டி பூஜையாக போட போகிற. கனெக்ஷன் வாங்கணும். ஸோ நீ தான் செல்லு, நான் தான் ஜியோ, ஹச்சு, வோடோஃபோன், பிஎஸ்என்எல். என்கிட்ட நீ கனெக்ஷன் வாங்கிக்கணும். தென் யூ கேன் டாக், யூ கேன் கோ த்ரூ இன்டர்நெட்ஸ், யூ கேன் சி மூவிஸ், யூ கேன் சென்ட் இமெயில்ஸ், யூ கேன் டூ எனி திங் ஆன் திஸ் எர்த். கனெக்ஷன் மேக்ஸ் ஆல் த டிஃபரன்ஸ். சரி, வேணும் கனெக்ஷன் மாத்திரம் வச்சுக்கிட்டு என்ன பண்ண போகிற? அதில் சார்ஜ் இறங்கிடும். அப்போ நீ பேசினே இந்தியானா, அப்போ ஒன்று தாங்குது, மாடியிலேருந்து பேசுகிறேன், சார்ஜ் பண்ணிட்டு பேசுகிறேன்னு. அது மாதிரி ஒன்று நீ தான் செல்ஃபோன் என்கிட்ட கனெக்ட் பண்ணிக்கிறதுங்கிறது 2வது. 3வது ஸ்டெப்பு சார்ஜில் இருக்கணும். சார்ஜில் இருக்கணும்னா நீ அடிக்கடி கோயிலுக்கு வரணும், வீட்லேயாவது பூஜை பண்ணணும், கொஞ்சம் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி ஒரு நல்ல வழிக்கு வரத்துக்கு முயற்சி செய்யணும். அதுதான் நீ உன்னை சார்ஜ் பண்ணிக்கிறது. அப்போ தான் 4ஆவது பாயிண்டில் 5வது பாயிண்ட்லலாம் இருக்கும். இல்லைன்னா ஒரு பாயிண்ட்லேயே நின்றுட்டு தான் இருப்பேன். இவ்வளோ தான் ஆன்மீகம். ஸோ வாட் எவர் அப்ளைஸ் டு செல்ஃபோன் அப்ளைஸ் டு யூ ஆல்சோ. ரொம்ப எளிமையான சயின்ஸ் உதாரணத்தில் நாம் சொல்கிறோம். இந்த ஆன்மீகமே அதுதான். நீ ஒரு செல் வச்சுருக்க, அதில் ஒரு சிப் இருக்கு. புது செல் வாங்கிட்டேன். அப்போ என்ன பண்ணுற? பழைய சிப்பை எடுத்து புது செல்லில் போட்டுக்கிறேன். பழைய சிப் எடுத்து புது செல்லு. உன் பழைய செல்ஃபோனை யாருக்காவது நல்ல பிளாஸ்டிக் பேக்கில் சுற்றி கல்யாணத்துக்கு மொய் எழுதிட்டேன். ஆனால் புது செல்லில் கூட பழைய மெமரிஸ் தான் இருக்கு. அந்த மாதிரி ராம்சாமியார் இறந்து போகிறார். இறந்து போயிட்டு அவருடைய ஸ்பிரிட் இருக்கு இல்லையா, மெமரி சிப்பு, அது உலகத்தில் இஸ்மாயிலாவோ ஜானாவோ முன்சாமி ரெட்டியாராவோ பிறக்க போகுது. அதே மெமரி தான் இதில் வந்துச்சு. ஸோ ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. லைஃப் இஸ் நாட் கிரியேட்டட் நாட் டெஸ்ட்ராய்ட். நோ பர்த் நோ டெத். இட்ஸ் ஆல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஸோ ஒருத்தர் போகிறாரு, அவருடைய மெமரி சிப் இன்னொருத்தர் உடம்புல வருது. இவ்வளோ தான் வாழ்க்கை. அதனால் எவ்ரி திங் இஸ் கனெக்டட் டு சுற்றி வளர்ச்சி விஞ்ஞானம்தான். இவ்வளோ மும்மூர்த்தின்னு சொல்கிறோம். வாட் இஸ் மும்மூர்த்தி? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான், ஆல்ஃபா, பீட்டா, காமா. 3 தான் பிரம்மா, விஷ்ணு, சங்கர சொல்லுது. ஒரு மகான்கிட்ட போகிற,
அவர் உன்னை பற்றி யோசனை பண்ணிட்டு உனக்கு ஏதாவது ஐடியா கொடுக்குறாரு. அதுதான் உங்கள் ஆரக்கல், கம்ப்யூட்டர் லாங்குவேஜ். ஆரக்கல் தீர்க்க தரிசனம். நீங்கள்லாம் கம்ப்யூட்டர் வச்சுன்னுக்கிறீங்க, அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு வச்சுன்னு இருக்கீங்களா, அதுக்கு பேர் மவுஸு. கம்ப்யூட்டர் தான் புள்ளியாரு, மவுஸுன்றது மூஞ்சூர். Everything is right. This whole world revolves around that. நிறைய பேர் சொல்லுவாங்க, பாபா நாங்கள் அமெரிக்காவில் இருக்கோம், நாங்கள் டெய்லி உங்கள் ஃபோட்டோ கிட்ட போய் பேசுவோம், உங்கள் ஃபோட்டோ எங்களை பார்த்து சிரிக்கும், கண்ணடிக்கும், கிஸ் அடிக்கும் அப்படின்னா. அதை கேட்டு யாரும் சொன்னாங்க, அது எப்படி முடியும் அப்படின்னாங்க. நான் சொன்னேன், ரொம்ப சிம்பிள். ஒரு 20,000 ரூபாய்க்கு ஒரு டப்பா கம்ப்யூட்டர் வாங்க, 1500 ரூபாய்க்கு ஃப்ளாஷ்னு ஒரு சாஃப்ட்வேர் இருக்குது, எடுத்து லோடு பண்ணு, ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை அனிமேட் பண்ணு, கண், வாய், மூக்கு எல்லாம், மூட்ஸ் எல்லாம் கூட கொண்டு வரலாம் அதில். அதுமாரி தான் ஒரு 20,000 ரூபாய் கம்ப்யூட்டர், பிளாஸ்டிக் டப்பா நம்பரை, 1500 ரூபாய் சாஃப்ட்வேரை நம்பரை. அவங்க என்ன சொன்னாங்க, எங்கள் வீட்டில் பாபா ஃபோட்டோ இருக்குது அப்படின்னு. நீ பாபா கிட்ட பேசுகிற, பாபா இங்கேருந்து என் படத்தை ஆப்ரேட் பண்ணுறேன், உன்னை லவ் பண்ணுறேன், முறைக்கிறேன், திட்டுறேன், சிரிக்கிறேன், இன்னும் செய்கிறேன். அதான் ஆர்கானிக் எலக்ட்ரானிக்ஸ். ஐ எம் ஏபிள் டு கைட் யூ த்ரூ மை ஓன் ஃபோட்டோ இன் யுவர் ஹவுஸ் இன் அமெரிக்கா. This is what is science. So everything I do scientifically, I have an explanation for all.